الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. طاف القرآن المجيد بل عجبوا أن جاء منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم بأمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இந்த மார்க்கத்தை இறைவன் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறான். எனவே நம்முடைய வாழ்க்கை
சிறந்த வாழ்க்கையாக, சிறப்பிற்குரிய வாழ்க்கையாக, படைத்தவருடைய திரு பொருத்தத்தை பெறக்கூடிய வாழ்க்கையாக, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் சுவர்க்கத்தையும் பெறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் என்றால் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிகாட்டலின் மூலமாக எதை இறை நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதோ, எதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற உயர்வான நிலைப்பாடுகளை நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறதோ அவைகளை செய்வதன் மூலமாக மட்டுமே தான் நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்விடத்திலே சிறந்த அடியார்களாக மாற முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவில் வாழக்கூடிய மக்களுக்கு ஈமான் கிடைத்த பிறகு இந்த ஈமானிய மக்களாகிய நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை வேதத்தின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக நமக்கு அனைத்து விஷயங்களையும் தெளிவுபடுத்துகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய வாழ்வில் நாம் சிறந்தவர்களாக, அல்லாஹ்விடத்திலே நன்மையை அடையக்கூடிய மக்களாக மாறுவதற்கான இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை, செயல்பாடுகளை, வாழ்க்கையில் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய அமல்களை அனைத்தையுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு தெளிவாக நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரால் அறிவிக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் இறை நம்பிக்கையாளர்கள் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்தை பெற முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹிதாயத், பின்பற்றக்கூடிய ஹிதாயத், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய ஹிதாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை பின்பற்றக்கூடிய அந்த ஹிதாயத் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஹிதாயத்தை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். சூரத் யூனுஸ் 10வது சூராவினுடைய 108வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், குல் யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் லஅக்கும் மின் ரப்பிக்கும் ஃபமன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸிஹி வமன் தல்ல ஃபஇன்னமா யதில்லு அலைஹா வமா அனா அலைக்கும் பிவக்கீல். அல்லாஹ் தஆலா கூறுகிறார், நபியே நீங்கள் இந்த மக்களிடத்திலே கூறுங்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்கும் லஅக்கும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து, உங்களை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடமிருந்து உங்களுக்கு சத்திய சன்மார்க்கம் வந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனுல் இஸ்லாத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான். எனவே ஃபமன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸிஹி, எவர் ஒருவர் இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்தை, இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த இறை வேதத்தை படிக்கிறார்களோ, திருமறை குர்ஆனை ஓதுகின்றார்களோ, குர்ஆன் சொல்வதை பின்பற்றி நடக்கிறார்களோ, அதே போன்று அவனால் அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அமல்களை எவர்கள் வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கிறார்களோ, ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸிஹி, அவர் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையும் நபியினுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி நடப்பது அவருடைய வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய பாக்கியம் பெற்றதாக இருக்கிறது. அது அவருக்கு தான் நல்லது, அது அவருக்கு தான் ஹிதாயத்து, அது அவருக்கு தான் சொர்க்கத்தை பெற்று தரக்கூடியது, அவருக்கு தான் அதை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய. யாருக்கு? ஃபமன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸிஹி, எவர் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறார், ஓதுகிறார், அதை சிந்திக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய வசனங்களை, போதனைகளை கடைபிடிக்கிறார், பின்பற்றுகிறார், இப்படி ஒரு அடியார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய போத வசனங்களையும் கடைபிடிப்பதினால் அவருக்கு தான் நல்லது. அவர் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவார், அவர் சொர்க்கத்திற்குள் உள்ளே நுழைக்கப்படுவார். இது இவருக்கு தான் தெளிவு, இவர்தான் அதற்கு நற்பாக்கிய முடியவர் என்று ஆழமாக அழுத்தமாக அல்லாஹ் தஆலா எவர் ஒருவர் இறை மார்க்கம் என்ன சொல்லியிருக்கிறது, தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று கவனித்து சொன்னதை எவர் பின்பற்றுகிறாரோ அது அவருக்கு தான் சிறந்ததாக ஆகும். அதே போல ஒமன் தல்ல ஃபஇன்னமா யதில்லு அலைஹா, குர்ஆனை படிப்பதில்லை, குர்ஆனை கற்பதில்லை, குர்ஆன் சொல்வதை கேட்பதில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனைகள் உரைக்கப்பட்டிருந்தாலும், சொல்லப்பட்டிருந்தாலும், தெளிவுபடுத்தப்பட்டிருந்தாலும் வாழ்க்கையில் அது எனக்கு பெரியதல்ல, உலகம் சொல்வது பெரியது, உலக மக்கள் சொல்வது பெரியது, இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை விட உலக மக்களுடைய பேச்சு, நட்பின் பேச்சு உயர்ந்தது என்று சொல்லி இந்த இரண்டையும் புறக்கணித்து விட்டு விடுகிறார்களோ அது அவர்களுக்கு தான் கேடாக
அமையும். அதுதான் அவர்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அதுதான் அவர்களை நரகத்திலிருந்து நரகத்திலே சேர்க்கப்பட்டு சுவர்க்கத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு விடும். எனவே நபியே சொல்லுங்கள், ஒமா அன அலைக்கும் பிவக்கீல், உங்களுக்கு நான் பொறுப்பாளர்கள் அல்ல, உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவுபடுத்தி விட்டேன் நபி என்று நீங்கள் மக்களிடத்திலே சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நபியினுடைய வார்த்தை, நபியினுடைய போதனை, இறை மார்க்கம் என்பது நபியினுடைய கட்டளை என்பதை புரிந்து கொள்வதற்காக. எனவேதான் அல்லாஹ் தஆலா அதை போன்று இன்னும் தெளிவாக சொல்லுகின்றான். சூரத்துல் பக்ரா 2வது சூராவின் 38வது வசனத்திலே, ஃபஇம்மா யஹ்தியன்னக மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். நபியே, உங்களுக்கு மக்களே, உங்களுக்கு என்னிடமிருந்து ஹிதாயத், நேர்வழி, குர்ஆன், நபிமொழிகள் வந்திருக்கின்றன, கொடுத்திருக்கிற. ஃபமன் தபிய, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், பின்பற்றுகிறேன். நபி சொல்லியிருக்கிறார்கள், வாழ்க்கையில் செயல்படுத்துகிறேன் என்ற உறுதியான நிலை ஏற்படுத்திக் கொண்டு எவர்கள் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றுகிறார்களோ வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் துனியாவில் எந்த கவலையும் கிடையாது, மன்னரையிலும் பயப்பட வேண்டியதில்லை, மறுமையிலும் அவர்களுக்கு அச்சம் கிடையாது. அதே நேரத்தில் வல்லதீன கஃபரு வகذبوا பிஆயாத்தினா உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபிஹா காலிதூன். அதே நேரத்தில் நம்முடைய இறை வசனங்களை எவர்கள் புறக்கணிக்கிறார்களோ, உதாசீனப்படுத்துகிறார்களோ, நிராகரிக்கிறார்களோ, அவர்கள் நிலையான நரகத்தை போய் சேர்வார்கள். அதுதான் நிரந்தரமான இடம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது நமக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரும் பல விஷயங்களை கூறியிருக்கிறார் என்றால் அதனுடைய மகத்துவத்தை, அதன் முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் தஆலா சூரத்து தாஹா 20வது சூராவின் 123வது வசனத்திலே சொல்கிறான், வஇம்மா யாத்தியன்னக மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா யதில்லு வலா யஷ்கா. என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வந்திருக்கிறது, என்னிடமிருந்து குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னிடமிருந்து தூதர் வந்திருக்கிறார். எவர் ஒருவர் அதற்கு மதிப்பளிக்கிறார், அதை கேட்கிறார், கடைபிடிக்கிறார், எனக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தை பெரியது, நபியினுடைய போதனை பெரியது, அதன் அடிப்படையிலே வாழ்க்கை என்று பின்பற்றினார், வலா யதில்லு வலா யஷ்கா, அவர் ஒரு காலமும் மடி தவற மாட்டார். அல்லாஹ் வாக்களிக்கிறான், அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். எவர் ஒருவர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதின் அடிப்படையிலே பின்பற்றுகிறார், என் தூதர் சொன்ன அடிப்படையிலே வாழ்கிறார், இப்படிப்பட்ட ஒரு பின்பற்றுதல் என்ற உணர்வும் சிந்தனைகளும் யாரிடத்தில் வருகிறதோ வலா யதில்லு, அவர்கள் மடி தவறவே மாட்டார்கள், வலா யஷ்கா, அவர்கள் துர்பாக்கியசாலியாக மாற மாட்டார்கள், அவர்கள் நல்லடியார்களாகத்தான் மாறுவார்கள். யாருடைய உள்ளத்தில் இறை கட்டளை, இறுதி தூதருடைய வார்த்தைகள், சொல்லப்பட்ட விஷயங்கள் என் வாழ்க்கையில் இறையற்றம் என்பதை புரிந்து அதற்கு தான் மதிப்பளிப்பேன், அதை தான் செய்வேன் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரோ அவர் வழி தவறவே மாட்டார், அவர் துர்பாக்கியசாலியாகவும் ஆக மாட்டார் என்று அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எனவே அல்லாஹ்வின் இறை மார்க்கம் சொல்வதை, இறுதி தூதர் சொல்வதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அதுதான் வாழ்க்கையை உயர்த்தி நிற்கும். அதைதான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இதை உணர்ந்தால் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய விஷயங்கள், பின்பற்ற வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் தஆலா மேலும் அல்லாஹ் தஆலா ஆல இம்ரான் 3வது சூராவின் 132வது வசனத்தில் சொல்றான், வ அதீஉல்லாஹ வ ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் கருணை காட்டப்படுவீர்கள், கிருபை செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துன் நூர் 24வது ஆயத்து சூராவினுடைய 56வது வசனத்தில் சொல்கிறான், வ அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத் வ அதீஉர் ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ் சொல்றான், வ அகீமுஸ் ஸலாத், தொழுகை கடைபிடிங்கள், ஜகாத்தை கொடுங்கள், நபி சொல்வதை பின்பற்றி நடங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கருணை செய்வான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசா 4வது சூராவினுடைய 80வது வசனத்திலே சொல்றான், உமை யுத்திஹிர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். எவர் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து விட்டார், கட்டுப்பட்டு விட்டார் என்று அல்லாஹ் தஆலா நபியுடைய வார்த்தை, இறை வசனங்கள் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா இறை மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நினைக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அஸ்திவாரம் தான் நம்முடைய ஈமான் கொண்டதற்கு பின்னால் நம்மின் மீது அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கிறான். அந்த தொழுகைக்கான ஒரு அழைப்பை தான் இஸ்லாம் நமக்கு அதான்
அதான் என்ற ஒரு அழைப்பு இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு அடையாள சின்னம். இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு இறை இல்லத்தின் மூலமாக அழைக்கப்படுகின்ற அழைப்பு ஒரே அழைப்பு தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அழைப்பை இஸ்லாம் நமக்கு ஒவ்வொரு நாளும் 5 முறை இந்த சமூகத்திற்கு அழைக்கப்பட வேண்டும் என்ற நிலை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை இறைவனை வணங்குவதற்காக, இதை நினைவூட்டுவதற்காக, இந்த வார்த்தையை மறந்துவிடக் கூடாது என்பதற்கு, இந்த ஈரம் நம்முடைய நெஞ்சிலையும் நாவிலும் மறக்கடிபட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகைக்கு முன்னால் அந்த நேரம் வருவதை அல்லாஹ் தஆலா இந்த ஈமான் கொண்ட அடியார்கள் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது, நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, இவர்களை சொர்க்கவாசிகளாக ஆக்க வேண்டும், இவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும் தான் அல்லாஹ் தஆலா 5 வேளை தொழுகையை கடமையாக்கி அதனுடைய நேரங்களை செய்தான் நம்மளை பாவத்தின்பால் கொண்டு போய் சேர்த்து இந்த இபாதத்தை விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா 5 வக்து நேரங்களிலும் அழைப்பு சொல்லப்படக்கூடிய இந்த பாங்கோசை சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களும் பாங்கை கற்றுக்கொள்ள வேண்டும், பாங்கு சொல்வதை தெரிந்திருக்க வேண்டும். எத்தனை சிறிய பிள்ளைகளை எடுத்து இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்க பாங்கு சொல்லுறோம், அவ்வளவு அழகாக ராகமாக சொல்லக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், தந்தைமார்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தன் பிள்ளையை வீட்டிலே அமர வைத்து ஒவ்வொரு நாளும் அவர்களை பாங்கு சொல்ல வைத்து கேட்டு ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு அடையாள சின்னம் இது அன்றாட உணர்த்தப்பட வேண்டிய விஷயங்கள் அங்கே இருக்கின்றன. ஒரு அடியான் அன்றாட தினம் அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மனதிலே பதிவிட்டால் அல்லாஹ் சொன்னதை கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். இவர்களை உலகத்தில் வேறு யாரையும் பின்பற்றுவதற்கு உலகம் அல்லாஹ் கட்டளைப்படவில்லை என்ற உணர்வு வந்துவிட்டால் மாதத்தில் ஒன்று மூட நம்பிக்கைகளை உருவாக்கி விடுவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இது மாற்றப்படும். அது தெரியாததால் மாதத்தில் ஒரு மூட நம்பிக்கை உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது இது அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவர் அல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி என்று இந்த அழைப்பு பாங்கோசை சொல்லப்படுவதற்கு காரணம் இஸ்லாமிய மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க வேண்டும் என்ற உணர்வுகள் ஈமான் இந்த பாங்கு ஓசையின் மூலமாக உள்ளத்தில் பதிவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு யாரிடத்தில் கேட்டாலும் எந்த ஒரு ஈமான் கொண்டவரும் பாங்கு சொல்ல தெரியாது சொல்லக்கூடாது, அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். நீங்க நிறைய பேருக்கு தெரியாது, பாங்கு சொல்ல முடிக்கிறாங்க, பாங்கு சொல்ல மைக்குள்ள ஓடுறாங்க. காரணம் என்ன? இஸ்லாம் சொல்லுகிற இந்த முக்கியத்துவத்தை மகத்துவத்தை உணராதனால்தான். இதற்கு எவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் அழைத்து வைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய நன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய அழைப்பல்லவா. அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்கப்படுகிறது என்றால் அங்கு சென்று நாம் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், நேரங்களை செலவழிக்க வேண்டும், அந்த நன்மையை நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அழைக்கப்படுவது அல்லாஹ்வுடைய ஓசை, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்படுகிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்ற வார்த்தைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்றால் உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் பாங்கு சொல்வதற்கு நன்றாக சப்தமாக அழகான முறையில் சொல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதனை போட்டிக்காகவே இன்றைக்கு எத்தனையோ மக்கள் பாங்கோசைக்காக சிறுவர்களை அழைத்து போட்டி வைத்து அதை நடத்தி அதற்கான பரிசுகளை கொடுத்து ஆர்வமூட்டி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை வீடுகளில் அமர வைத்து ஏதேதோ கதைகளை கேட்கிற ஹோம்ஒர்க் எழுதினியாப்பா என்ன முடிச்சா இதில் அக்கறை செலுத்தக்கூடிய பெற்றோர்கள் தன் பிள்ளை பாங்கு சொல்ல கற்றிருக்கிறதா, நன்றாக சொல்கிறதா, அழகிய முறையில் சொல்கிறதா என்று கவனிக்க வேண்டிய கடமையும் கட்டளை நமக்கு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதற்கு முக்கியத்துவம் தந்தையும் அந்த பாங்கை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும், சகோதரர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாங்கோசையினுடைய மகத்துவம் விலகிக் கொண்டால் யாரும் பாங்குக்கு பிறகு வெளியே நிற்க மாட்டார்கள். பாங்கு சொன்னால் ஒரு இறை நம்பிக்கையாளர் இருக்க வேண்டிய இடம் பள்ளிவாசல் தான் என்பது இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அழகிய உன்னதமான அடிப்படையான விஷயம். இதற்கு நாம் தலை சாய்க்காத வரை எந்த ஒரு வெற்றியும் உங்களால் காண இயலாது. நீங்கள் பெறுகின்ற வெற்றியினால் அந்த துன்யாவில் அழிக்கப்படைத்து போகக்கூடியதுதான். வறுமையுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரால் கற்றுக் கொடுக்கப்பட்ட இஸ்லாம் சொன்ன இந்த இறை நம்பிக்கையினுடைய பாங்கோசைக்கு பதில் சொல்லக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹதரத்திஸ் ஸலாத் ஃபல்யுஅذினு அஹதுக்கும்
தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குழு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மார்க்கத்தை கற்க வந்த பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து கொண்டார்கள். அவர்கள் செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய இடத்திற்கு சென்று விட்டால், இல்லத்திற்கு சென்று விட்டால், ஊருக்கு சென்று விட்டால், இதா ஹதரத்தி ஸலாத் தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால் ஃபல்யுஅத்தின் அஹதக்கும் உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்லக்கூடிய அந்த பொறுப்பையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அடியார்களுக்கும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். என்னென்னால் தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால் பாங்கோசை அழைக்கப்பட வேண்டும். இது எதற்காக? இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் இறை இல்லத்தை நோக்கி வர வேண்டும், அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி வர வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளை நோக்கி வர வேண்டும். அதற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். ஏனென்றால் இந்த பாங்கோசை இருக்கிறது ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னார்கள், இதா நீ பாங்கு சொல்லப்படும் பொழுது இதா நூதியல் ஸலாத்தில் அதான் தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டால் அதுவரை ஷைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஷைத்தான் இருக்கிறான் அல்லவா முகம் குப்புற பின்னோக்கி ஓடுறான், வேகமா ஓடுறான். எப்படி ஓடுறான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லஹு துராத்துன் ஹத்தா லா யஸ்மு தஹதீர். எப்படி ஓடுறானா? காற்றை பிரித்து விட்டு சவுண்டா போட்டுட்டு இந்த காலில இந்த பாங்கு விழாத அளவிற்கு வெட்ட ஓடி போறான் ஷைத்தான் அப்படிங்கறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்கு சொல்றது யாருக்கு பிடிக்காது? ஷைத்தானுக்கு பிடிக்காது. அவன் வெறுக்கிறான். ஏன்னா இவர்கள் நல்லடியார்களா மாறிடுவார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்படுவார்கள், இவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இவர்களை தடுக்க வேண்டும், கேட்க விடக்கூடாது என்பதற்காக ஷைத்தான் என்ன செய்வானா? பாங்கு சத்தத்தை கேட்கக்கூடாது, காத்து போட்டுட்டு வேகமா ஓடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஓடுறது மட்டுமல்ல, அத்தா அக்மி பாங்கு சொல்லி முடித்து விட்டால் திரும்ப ஓடோடி வருவான். திரும்ப வந்து என்ன செய்வான்? இகாமத் தொழுகைக்கு நிற்பான். அது மட்டுமல்ல, அப்ப இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் திரும்ப அவன் ஓடுவான், பிறகு வருவான், நம்முடைய தொழுகைகளை விலகி செய்வான், நமக்கு வேறு சிந்தனைகளை உருவாக்குவான், தொழுகையிலே சந்தேகங்களை ஏற்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாங்கின் ஓசை ஷைத்தானுக்கு எவ்வளவு ஒரு கேவலமான வேலை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி சொல்கிறார் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அந்த பாங்கு என்னவா இருக்கணும்? முஹப்பத்தா இருக்கணும். பாங்க நேசிக்கணும், பாங்கு மீது முஹப்பத் இருக்கணும். அது நம்முடைய நேசத்தை காட்டுறதுக்கு ரபீஉல் அவ்வல் மாதத்தை தேடிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு புரியணும், பாங்கோசை அன்றாட கேட்கணும். நபியுடைய நேசம் இருந்தா அன்றாடு அந்த நபியுடைய கட்டளைக்கு கட்டுப்படணும். பாங்கோசை கேட்டால் பள்ளிக்கு வரணும். இதுதான் அவசியமான ஒன்று. இது இல்லாத ஒரு வாழ்க்கை எந்த விதமான பலனும் கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாங்கோசை அழைக்கப்படுவதற்கு காரணம் மக்கள் பள்ளியை நோக்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான். அதேதான் அல்லாஹ்வுடைய தூதர் பாங்கு சொல்லும்போது எல்லாம் உயர்த்தி சத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் ஆடுகளையும் காட்டுப்புறங்களில் செல்லக்கூடிய விரும்பி சென்று கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து நான் கேட்டிருக்கிறேன், ஃபைதா நீங்கள் பாங்கு சொல்ல ஆரம்பித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை கேட்டு, நீங்க பாங்கு சொல்வதாக இருந்தால் எங்க பாங்கு சொன்னால் ஆடு மேய்க்கும் பொழுதும் சரி அல்லது காட்டுப்புறத்துக்கு சென்றாலும் சரி, ஃபைதா தஅஸன்த ஃபர்ஃபஅ ஸௌதஹு உங்களுடைய சப்தத்தை பாங்கோசையை கொண்டு உயர்த்தி சொல்லுனாங்க. ஒரு பாலைவனத்திலே சரி வேலைகள் இருந்தாலும் சரி, நீ பாங்கு சொல்வதாக இருந்தால் அந்த பாங்கு சொல்வதை சப்தம் போட்டு உயர்த்தி சொல் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் ஹத்தா யஸ்மஉ நிதா ஸௌதல் மத்தல் இன்ஸ வலா ஜின் வலா ஷைஇன் இல்லா ஷஹித லஹு யௌமல் கியாமா. ஏனென்றால் அந்த சப்தத்தை கேட்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஜின்களாக இருக்கட்டும், அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருள்களாக இருக்கட்டும், இல்லா ஷஹித லஹு யௌமல் கியாமா மறுமை நாளில் அவருக்காக சாட்சி சொல்லும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்ட செய்தியை சொல்கிறார்கள். அப்ப பாங்கு சொல்லும் பொழுது கேட்கக்கூடிய எல்லா நாளை மறுமையில் சாட்சி சொல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அப்படிப்பட்ட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில சொல்ல வேண்டாமா? அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டாமா? அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா? நம்முடைய வீடுகளில் இருக்கும்போது பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டாமா? பிள்ளைகள்கிட்ட சொல்லி கற்றுக்கொள்ள நமக்கு தெரியல. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகள் படித்து வந்திருக்கிறார்கள். அந்த சிறு பிள்ளைகள்கிட்ட சொல்ல வைத்து தந்தை கேட்க வேண்டும், தந்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு வளர்க்கிறது. ஒவ்வொரு ஈமான் இறை நம்பிக்கையாளர்களும் பாங்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு ஒரு உயர்வு அதில் இருக்கிறது, இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் செய்வது ஒரு நபியுடைய நேசங்க. நபியில முஹப்பத் நமக்கு இருந்தா இது அன்றாட வரும். ரபியுல் அவ்வல் தேட தேவையில்லை, அது மட்டும் செஞ்சா போதும் நினைக்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் எல்லா மார்க்கங்களிலும் எல்லா நாளிலும் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான நேசம் என்பதை இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் அழகான முறையில் எல்லா விஷயங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லவ் யஅலமுன் நாஸ் மா பின் நிதாஇ பிஸஃபில் அவ்வல் லம் தஜிது அஹதன் இல்லா அன் யஸ்தஈமு அலைஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் யஅலமுன் நாஸ் மா பின் நிதா, பாங்கோசை அழைப்பதனுடைய நன்மையை மனிதர்கள் அறிந்து கொண்டால், பாங்கு சொல்வதனுடைய நன்மையை ஒருவர் அறிந்து கொண்டால், தொழுகையினுடைய முதல் சஃபினுடைய அமர்விலே உட்கார்ந்து முதல் சஃப்ல வந்து உட்கார்ந்துக்கணும் அப்படிங்கிற நன்மையை மனிதர்கள் புரிந்து கொண்டால், அதற்கு எல்லா மக்களும் விருந்து ஓடோடி வருவார்கள். ஆனால் அங்கே உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. எந்த அளவுக்கு இல்லா யஸ்தஹீமு, சீட்டு குலுக்கி போட்டு என்னுடைய பெயர் வருகிறதா என்ற ஒரு நிலை ஏற்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய நன்மை நமக்கு. இந்த நன்மையை உண்மையான ஒரு பூமி இறை நம்பிக்கையாக புரிந்து கொண்டால், முதல் சஃபில் அமர்வதும் பாங்கு சொல்வதனுடைய இந்த நன்மைகளை இந்த உம்மத்தை விலகிக் கொண்டால் போட்டி போட்டுக் கொண்டு ஓடோடி வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களே. அந்த சிந்தனை நம்மகிட்ட வந்திருக்கா? நமக்கு ஆர்வம் வந்திருக்கிறா? முதல் சஃபினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய நன்மை அளவு கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. நம்ம முந்தி வந்தால் முந்தி சஃப்ல உட்கார்ந்து இடத்தை ஃபுல் பண்ணிடணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. மாணவர்கள் துஆ செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் சஃபினுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ ஒவ்வொரு அடியார்களும் பாங்கு சொல்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், பாங்கு சொல்ல வேண்டும். அதற்கு இவ்வளவு பெரிய ஒரு உயர்வு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்படி பாங்கு சொல்லக்கூடிய மறுமை நாளில் தனியாக அவருடைய கழுத்து மட்டும் நீளமாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறாங்க சொன்ன. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாங்கு சொல்லக்கூடிய அந்த இறை மார்க்க அழைப்பை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைக்கின்ற வார்த்தையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன? இன்னைக்கு ஏன் அதுக்கு ஆர்வம் ஊட்டப்படும்னா, எப்போது குழந்தை பிறந்துச்சுன்னா அதுல போய் காதுல போய் வாங்க இக்காமத்தையும் சொல்லணுங்கிற ஒரு நிலைப்பாட்டை இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்ததுடைய விளைவு. வாங்க இக்காமத்தை எதற்கு கற்றுக் கொடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்காகத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். பிறந்த குழந்தைக்கு காதுல ஊதுறதுக்கல்ல. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா விஷயத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு குழந்தைக்கு துஆ செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைக்கு பாதுகாப்பு தந்தார். அஊது பில்லாஹி கலிமாத்தில்லாஹி தாம்மா வ ஆமா மின் குல்லி ஷைத்தானி ஹாமா வ மின் குல்லி ஐனி லாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு பாதுகாப்பாக கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை. இதை நம்ம கேட்கிற பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அன்பிற்குரியவர்கள், தொழுகை வாங்க என்பது இக்காமத் என்பது தொழுகைக்குரியது தவிர இப்படி தவறான பாதையை நாம் போய்விடக் கூடாது. காரணம் என்ன? இந்த அடிப்படையான விஷயங்களை தெரியாதவருடைய விளைவுதான். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைகளுக்கு இந்த போன்ற வார்த்தைகளை குழந்தை பிறந்தால் துஆ செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் குழந்தைக்கு பாதுகாப்புக்கான வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா பாங்கோசை என்பது தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் பாங்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தெரிந்திருக்கணும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அல்லாஹ் மிகப்பெரிய அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று ஒரு அழைப்பு உணரும் பொழுது மனிதன் எல்லா வேலைகளையும் விட்டு வேலை பள்ளியை நோக்கி வருவார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் கிடையாது. அல்லாஹ்வை தவிர யாரையும் உங்களை யாரையும் கேட்க மாட்டேன், கல்லறைக்கும் செல்ல மாட்டேன், அங்க போய் கேட்க மாட்டேங்கிற உணர்வு ஏற்படும். அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன், அல்லாஹ்விடம் மட்டுமே பிரார்த்திப்பேன், அல்லாஹ்வுக்காகவே ஏத்தி செய்வேன் என்ற உணர்வு ஏற்படும். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் மார்க்கத்தின் சட்டத்தின் அதிபதி அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் அதைத்தான் செய்வேன் என்ற உணர்வு உள்ளத்தில் பதியப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பாங்கின் ஓசையினுடைய ஒவ்வொரு இறை நம்பிக்கையாக விளங்க வேண்டும், புரிய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதே பாங்கினுடைய பதில் அளிப்பதன் மூலமாக நமக்கு மறுமை நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசை பரிந்துரையை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், இதா சமீஅத்துல் முஅஸ்ஸின் ஃபகூலு மித்ல மா யகூல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஅஸ்ஸின் பாங்கு சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது ரபீஉல் அவ்வல் மாசத்துக்காக இல்லங்க, எல்லா நாட்களும் பாங்கு ஒரு மூவி. ஒரு இறை நம்பிக்கையாளர் நம்பிக்கையின் மீது வைத்திருக்கிற பாசத்தை வெளிப்படுத்த விரும்புகிறீர்களா? பாசம் உள்ளது என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய பெயரை நபியுடைய பாசத்தின் மீது பெயரை பட்டியல் போட்டு பெயரை எழுத வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படும் பொழுது பாங்கோசை கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா சமிஅத்துல் முஅஸ்ஸின் ஃபகூலு மித்ல மா யகூல். அந்த முஅஸ்ஸின் என்ன
பாங்கு வார்த்தை சொல்கிறாரோ அதை நீங்களும் திருப்பி கூறுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னா நீங்க சொல்லுங்க அல்லாஹ் அக்பர். அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரா நீங்க சொல்லுங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாரா சொல்லுங்க. ஹய்ய அலஸ் ஸலா பள்ளி உள்ள லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் பள்ளிக்கு வெளியில இருக்குது ஹய்ய அலஸ் ஸலா சொல்லுங்க. ஹய்ய அலல் ஃபலாஹ் சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் பாங்கோசை கேட்டால் நீங்கள் அவர் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. இதற்காக வேண்டிய ரபியுல் அவல் மாதத்தை தேடி அலைஞ்சு இபாதத்தை விட்டுடாதீங்க. டெய்லி செய்யுங்க 5 வேளை பாங்கு இதுக்கு தான் சொல்லப்படுது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறாங்க. அப்ப பாங்கோசை கேட்டால் ஒரு இறை நம்பிக்கையாளர் அதை திருப்பி சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க சும்ம ஸல்லு அலைஹி ஸலாத்தன் என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். ஸலவாத் என்பது எல்லா நாட்களிலும் சொல்ல வேண்டும். பாங்கோசை கேட்டால் பாங்குக்கு பிறகு என் மீது பாங்குக்கு பிறகு என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். மன் ஸல்ல அலைஹி ஸலாத்தன் என் மீது ஒருவர் ஸலவாத் ஒரு முறை சொல்லிவிட்டால் அவருக்கு அல்லாஹ் தஆலா 10 தடவை 10 முறை கருணை காட்டுகிறார். சும்ம ஸல்லில்லாஹு வஸீலா பிறகு எனக்காக அல்லாஹ்விடத்திலே வஸீலாவை தேடுங்கள் என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸீலா என்பது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் பாங்குக்கு பின்னால் ஓதக்கூடிய துஆ அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வஸீலத வல் ஃபதீலத வபஅதஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅதா. எவர் இந்த துஆவை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்திலே வஸீலா தேடுகிறார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா மறுமை நாளில் இப்படிப்பட்ட அடியாருக்கு நான் பரிந்துரை செய்வேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்தில் எத்தனை இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பாங்கோசை கேட்டு இந்த பிரார்த்தனை கேட்க வேண்டும் சொல்லப்பட்ட பிறகு நம்மில் எத்தனை சகோதர சகோதரிகள் சொல்லியிருக்கிறோம். யோசித்து பாருங்கள் எப்படி நாளை மறுமையில் ஷஃபாஅத் கிடைக்கும். எதை சொல்ல வேண்டும் சமூகத்தில் வாழ்க்கை அன்றாட கடைபிடிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே ரபியுல் அவல் மாதத்தை தவறான முறையில் பயன்படுத்தி சமூகத்தில் சத்திய மார்க்கத்தை மூட்டக்கட்ட நினைத்தால் ஒருவரால் மூட்டக்கட்ட முடித்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட வாழ்க்கைக்கு சொன்னார்கள் பாங்கோசை கேட்டால் இந்த பிரார்த்தனையை ஓதுங்கள். இதை ஓதினால் நாளை மறுமையில் இதை ஓதினால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாங்கின் துஆவை நீங்கள் ஓதினால் அல்லத் லஹு ஷஃபாஅத்தி நாளை மறுமையிலே என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு எல்லா விஷயங்களையும் பாங்கினுடைய முக்கியத்துவம் பாங்கினுடைய சிறப்பு பாங்கினுடைய கம்பீரம் உலகம் முழுவதும் எந்த மூலை முடிக்கு சென்றாலும் அங்கே மஸ்ஜிதுகளில் இருந்து அல்லாஹ் அக்பர் என்று அழைக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர் என்று அழைக்கின்ற அழைப்பு ஏற்படுத்தப்படுவதற்கு ஒரு இடம் உருவாக்கப்பட்டு அங்கு சொல்லப்படுகிறது முயற்சி செய்யப்படுகிறது என்றால் நாம் அங்கே செல்ல வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும். பொருளாதாரத்தில் உடனான வந்து அல்லாஹ்வுடைய அழைப்பு என்ற உணர்வுகள் நம்முடைய சிந்தனையிலே ஊட்டப்பட வேண்டும். அங்கு அழைக்கப்படுவது அல்லாஹ் அக்பர் அதில் என்னுடைய உழைப்பு இருக்க வேண்டும் அதில் என்னுடைய பொருளாதாரம் இருக்க வேண்டும் அதில் என்னுடைய கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வுகளும் சிந்தனைகளும் இந்த உம்மத்தில் உருவாக்கப்பட வேண்டும். ஏன் பாங்கோசினுடைய மகத்துவம் புரிந்தால்தான் அதை நம்மால் செய்ய இயலுகிறதால் அல்லாஹ்வுடைய பார்க்கும் பாங்கினுடைய மகத்துவத்தை இறை நம்பிக்கையாளர் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை கிடைக்கும் என்றார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் ஒரு அடியான் என் மீது ஸலவாத் சொன்னால் அவருக்கு 10 முறை அல்லாஹ் தஆலா திரும்ப செய்கிறார். அது மட்டுமல்ல வஹத் அன்ஹு ஹஷர ஹதியஹு 10 பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகிறார். வர்ஃபஅ தரஜதஹு 10 தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸலவாத் சொல்றது அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு வலியுறுத்துகிறார். அல் அபீ பக்ர ரசூலுல்லாஹி அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ லைலா என்ற நபி தோழர் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தேன். அவர்கள் அந்த சொல்கிறார்கள் உங்களுக்கு நீ ஓதுனிலக ஹதியா அல்லாஹ்வுடைய தூதர் நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நபி தோழர் இன்னொரு கோணத்தை கேக்குறாங்க உங்களுக்கு நான் ஒரு அன்பளிப்பு தரட்டுமா. நம்ம என்ன நினைப்போம் ஒரு அன்பளிப்புன்னு நினைச்சாலே நம்ம என்ன நினைப்போம் பேனா கொடுப்பாரு டீ கொடுப்பாரு தாவத் கொடுப்பாரு ஏதாவது ஒண்ணுதான் மனிதனுடைய இயல்பு. சஹாபாக்களுடைய நிலை என்ன தெரியுமா? சஹாபாக்கள் அன்பளிப்பு தரன்னு சொல்லி என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்பளிப்பு தரன்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு அதுதான். நான் உன்னை நேசிக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ் சொல்றேன். இதுதான் சஹாபாக்கள் மார்க்கத்தோடு இணைக்கப்பட்டிருந்தார்கள் உறவோடு இருந்தார்கள் நெருக்கமாக இருந்தார்கள் தீனுடைய பற்றுதல் இருந்தது பேசிக்காலே மார்க்கம் இஸ்லாம் என்று இருந்தார்கள். அதனால்தான் அன்பளிப்பு என்று சொன்ன உடனே என்ன அன்பளிப்பு சொல்றாங்க ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க
சொல்றாங்க, உங்களுக்கு நான் ஒரு அன்பளிப்பு தரேன். என்ன அன்பளிப்பு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு அதீத கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் வரும் பொழுது நான் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறேன், யார் சொல்லலாம் முஸல்லிம் அலைக்க, உங்க மீது எப்படி சலாம் சொல்லணும்னு தெரியும், ஆனா உங்க மீது எவ்வாறு சலவாத்து சொல்வது என்று எங்களுக்கு தெரியவில்லையே. சலவாத்தை நாங்கள் எவ்வாறு உங்களுக்கு சலவாத்து போட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எப்படி சலவாத்து சொல்லணும்னா நம்ம அத்தியாயத்துல ஓதுறோமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற சலவாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இது அன்பளிப்பா கொடுக்கிறார். ஒரு நபி தோழர் இன்னொரு நபி தோழருக்கு இது அன்பளிப்பா கொடுக்கிறாங்க. சலவாத்து சொல்வதை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆ சொல்லக்கூடிய அந்த சலவாத்துகளை நமக்கு வலியுறுத்தி காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த சலவாத்துடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் அன்பளிப்பாக நாம் சொல்வது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அப்பப்போ கொண்டு வரணும். நான் ஒரு அன்பளிப்பை சொல்றேன் அப்படி சொல்லுவது அதிகம் சொல்லிக் கொடுக்கலாம். ஆதாரப்பூர்வமான செய்தி சொல்லுங்க. ஏனென்றால் இது போன்ற நபி வழிகளை நாம் அறிந்து கொண்டால் தான் அல்லாஹ் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறார். அப்ப சலவாத்து எப்படி சொல்ல வேண்டும், எது சலவாத்து என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் வாழ்க்கையில் எல்லா நாட்களும் வாங்குவதை கேட்கப்படும் போதும் சரி, குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஃபாக்திரு அலைய யௌமு ஜும்ஆத்தி ஸலாத் அலைய, ஜும்ஆவுடைய தினம் வந்து அதிகமா எப்படி சலவாத்தை சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. இது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினுடைய மகத்துவத்தையும் அதனால் கிடைக்கக்கூடிய மறுமையினுடைய பரிந்துரையை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதை உணர்ந்து வாழ்க்கையில் சிறுவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் வாங்கினுடைய ஒரு உயர்வை உணர்ந்து புரிந்து எல்லோருக்கும் வாங்கி செல்லக்கூடிய அந்த உணர்வோடு சிந்தனையை உட்படுத்திக் கொண்டு அதற்கு பதில் தரக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றல் புரிவானாக. ஆமீன். வாஹிதா வாஹிதா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். வெளியிட்டுக்குரிய நாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் உயர்வதற்கு, சிறப்புக்குரியவராக மாறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கைகளை மறுமையில் சிறந்த வாழ்க்கையாக நல்ல அடியார்களாக சொர்க்கத்தை பெறுவதற்கான அனைத்து விஷயங்களையும் அன்றாட வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன ஓத வேண்டும், அனைத்து விஷயங்களையும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை செய்வதுதான் நம்முடைய வாழ்க்கை கட்டாய கடமை. இல்லாத ஒன்றை செய்து நாம் நரகவாசிகளாக மாறிவிடக் கூடாது. சொர்க்கவாசியாக மாறணும்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் என்ன பிரார்த்திக்க வேண்டும், என்ன துஆ என்பதை வழிகாட்டினார், அதை நாம் செய்ய வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்வா பைனல் அஸானி வல் இகாமத்தி லா யுரது பைனல் அஸானி வல் இகாம ஃபத்உ. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொரு வக்துக்கு வாங்க சொல்லப்படுது, வாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் நேரங்கள் இருக்கின்றன. இந்த இரண்டிற்கும் மத்தியில் எவரொருவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்களோ அந்த துஆவை அல்லாஹ் நிராகரிக்க மாட்டார், அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்குக்கும் இகாமத்துக்கும் உள்ள இடையில் உள்ள நேரம் எவ்வளவு இறை நம்பிக்கையாளர்கள் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை உணர்த்தி காட்டினார். இதுக்கு ஒரு நபியில ஒரு வாதத்தை தேடாதீங்கப்பா, இப்படி எல்லாம் பாவமான காரியத்துக்கு போயிடாதீங்க. ஒவ்வொரு வக்துக்கும் பாங்கு சொல்லப்பட்ட பிறகு இகாமத்து வரை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் இருக்கிறது. லா யுரது துஆ, துஆவை அல்லாஹ் நிராகரிக்க மாட்டார், அல்லாஹ் ஏற்றுப்பார். எனவே அந்த நேரங்களில் உங்களால் இயன்ற அளவிற்கு துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இவர்களை நல்லவர்களாக மாற்ற வேண்டும், இவர்களை சொர்க்கவாசிகளாக மாற்ற வேண்டும், இவர்கள் பாவிகளாக ஆகிவிடக் கூடாது, நன்மையினுடைய தாஸ் அதிகரிக்கப்பட வேண்டும், நாளை வறுமையினுடைய இடையை நன்மையால் அவர்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உம்மத்தின் மீது உம்மத்தி என்று கவலைப்பட்ட அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்தையும் நாம் சிறப்பானவர்களாக, சிறப்புக்குரியவர்களாக மாற்றப்படுவதற்கு எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துரைத்து விட்டு சென்றிருக்கிறார் என்றால் அதன் மீது கட்டாய கடமை அந்த தூதருடைய வாதையை மதிப்பளிக்க வேண்டும். நம்முடைய நேரங்களில் இப்படி இடைப்பட்ட அந்த நேரத்தில் அதிகம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்களிப்பு இருக்கிறது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற ஒரு பிரதிநிதியான சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அதுபோன்ற நேரங்களை கவனம் செலுத்தி ஒழுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அந்த நேரங்களை அல்லாஹ் எடுத்து துஆ செய்யக்கூடிய நல்ல மக்களாக, இந்த போன்ற விஷயங்களில் வாழ்க்கை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிதா வாஹிதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அலீம் யذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.